அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் அனைவருக்கும் நல்லபடியாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள் 2026ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. பராதோ வருடம் தமிழ் மாதம் ஆவணி 11ஆம் தேதி. இன்றைய விசேஷங்கள்: அறிவு, நல்லொழுக்கம், உடல், மனம், ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் காயத்ரி மந்திர ஜபம். இன்று காலை 10:29 மணி வரை வளர்ப்பிறை பௌர்ணமி திதி நிலவி அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி தொடங்குகிறது. காலை 4:39 மணி வரை சதயம் நட்சத்திரம் தொடர்ந்து நிலவுகிறது. இன்று சித்த யோகம் நிலவுவதால் முக்கியமான காரியங்களை நிதானமாக திட்டமிட்டு செய்வதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. சூரிய உதயம் காலை 6:04 மணிக்கு நடைபெறுகிறது. சிம்ம லக்னம் இருப்பாக உள்ளது. இன்றைய நல்ல நேரத்தை பொறுத்தவரை காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையும் நல்ல நேரமாக உள்ளது. மதியம் 1:45 மணி முதல் 2:45 மணி வரை கரி நல்ல நேரமும், மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை மற்றொரு கரி நல்ல நேரமும் உள்ளது. புதிய முயற்சிகள், முக்கியமான சந்திப்புகள் மற்றும் சுப காரியங்களை இந்த நல்ல நேரங்களில் தொடங்குவது சிறப்பாக அமையும். இன்று காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை ராகு காலம் இருப்பதால் இந்த நேரத்தில் புதிய சுப காரியங்களை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை புலிகை காலமும், மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்ட காலமும் நிலவுகிறது. எனவே முக்கியமான காரியங்களை மேற்கொள்ளும் போது இந்த நேரங்களை கருத்தில் கொண்டு செயல்படுவது நல்லது. இன்றைய சூலம் மேற்கு திசையில் இருப்பதால் மேற்கு நோக்கிய பயணங்களில் தேவையான முன்னெச்சரிக்கையுடன் செயல்படலாம். இன்றைய பரிகாரமாக வெல்லம் பயன்படுத்துவது சிறப்பாக கருதப்படுகிறது. இறைவனை மனதார நினைத்து வழிபட்டு வெல்லத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். பௌர்ணமி திதி நிலவுவதால் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்வது மன அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் அதிகரிக்க உதவும். குடும்பத்துடன் சேர்ந்து வழிபாடு செய்வதும், தேவையுள்ளவர்களுக்கு உணவு அல்லது இனிப்பு பொருட்களை வழங்குவதும் நன்மை வரும். இன்றைய சந்திராஷ்டம எச்சரிக்கையை பொறுத்தவரை கடகராசியில் பிறந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுகிறது. எனவே ஆயில்யம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று தேவையற்ற அவசரம், கோபம், மனக்குழப்பம் மற்றும் முக்கியமான முடிவுகளில் தயக்கம் போன்றவற்றை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது நல்லது. பணம் தொடர்பான விஷயங்கள், பயணங்கள் மற்றும் முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் கூடுதல் கவனம் செலுத்தி இறை நம்பிக்கையுடன் செயல்படுவது சிறப்பான பலனை தரும். அடுத்து 12 ராசிகளுக்கான பலன் என்னன்னு பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தேடிக்கொண்டு வரும் சிறப்பான நாளாக அமையும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு காரியம் இன்று சாதகமான முடிவை நோக்கி நகரும். இதுவரை ஏற்பட்ட தடைகள் மற்றும் தாமதங்கள் படிப்படியாக விலகி நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மனதில் இருந்த தயக்கங்கள் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மற்றவர்கள் முடியாது என்று கூறிய ஒரு விஷயத்தை கூட விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வெளிப்படும். உங்களுடைய திறமை மற்றும் முயற்சிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் நாள் என்பதால் எந்த காரியத்தையும் காதியில் விட்டுவிடாமல் முழு நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிறிய சிக்கல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக தீரும். குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்த மனக்கசப்பு குறைந்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் நிலை உருவாகும். கணவன் மனைவிக்குள் அன்பும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் அதிகரிக்கும். பிள்ளைகள் தொடர்பாக எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைத்து மனதில் மகிழ்ச்சி ஏற்படலாம். குடும்பத்தில் முக்கியமான முடிவு ஒன்றை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அனைவருடைய கருத்தையும் கேட்டறிந்து செயல்படுவது நல்லது. வீட்டில் சுப நிகழ்வு தொடர்பான பேச்சுகள் அல்லது நல்ல செய்திகள் தொடங்குவதற்கும் வாய்ப்பு உள்ளது. மாணவர்களுக்கு இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். போட்டித் தேர்வுகள், பள்ளி மற்றும் கல்லூரி தேர்வுகள் போன்றவற்றில் தங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். இதுவரை படித்த பாடங்கள் நன்றாக நினைவுக்கு வந்து தேர்வில் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக எழுதக்கூடிய வாய்ப்பு உள்ளது. போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றியை பெற முடியும். ஆசிரியர்களின் பாராட்டும் பெற்றோரின் ஊக்கமும் மனதில் மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தும்.
முக்கியமாக படிப்பில் கவனம் சிதறாமல் உங்களுடைய இலக்கை மனதில் வைத்து தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல மதிப்பெண்களும் சிறப்பான அங்கீகாரமும் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாள். நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தையில் இருந்த புதிய ஒப்பந்தம் நிறைவேறலாம். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகி தொழிலில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உருவாகும். கூட்டாளிகளுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் எதிர்பார்த்ததை விட நல்ல பலனை பெற முடியும். தொழிலை விரிவுபடுத்துவது அல்லது புதிய முதலீடு செய்வது போன்ற எண்ணங்கள் தோன்றலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். நீங்கள் செய்த பணியை அவர்கள் கவனித்து பாராட்டுவதோடு புதிய பொறுப்பு அல்லது பதவி உயர்வு தொடர்பான நல்ல வாய்ப்புகளும் உருவாகலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைப்பதால் வேலைகளை எளிதாக முடித்து நிம்மதியடைவீர்கள். பண விஷயத்திலும் இன்று முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் வந்து சேரலாம் அல்லது எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கலாம். தொழிலில் லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். முன்பு செய்த முதலீடு அல்லது முயற்சியிலிருந்து நல்ல பலன் கிடைக்கலாம். இருப்பினும் வெற்றி விளைக்கிறது என்பதற்காக தேவையற்ற செலவுகளை அதிகரிக்காமல் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வைப்பது நல்லது. குடும்பத்தின் முக்கிய தேவைகளுக்காக பணம் செலவிட வேண்டியிருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்தால் பொருளாதார நிலை சீராக இருக்கும். பிறருக்கு பணம் கொடுக்கும் விஷயங்களில் மட்டும் தேவையான கவனத்தை கடைபிடிக்கவும். உடல் மற்றும் மனநிலையை பொறுத்தவரை இன்று நல்ல புத்துணர்ச்சி இருக்கும். காலையிலிருந்தே சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக ஒத்திவைத்திருந்த வேலைகளை முடிக்க தொடங்குவீர்கள். மனதில் இருந்த அழுத்தங்கள் குறைந்து எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளை பாராட்டும் நபர்கள் கிடைப்பதால் மனதில் உற்சாகம் மேலும் பெருகும். இருப்பினும் வெற்றியின் வேகத்தில் உடல் ஓய்வை மறந்துவிடாமல் தேவையான நேரத்தில் ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த காரியத்திலும் அவசரத்தை விட திட்டமிடல் உங்களுக்கு அதிக வெற்றியை தரும். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 53 அமைகிறது. அதிர்ஷ்ட நிறமாக செந்தாமரை சிவத்து இருப்பதால் இந்த நிறத்தை முக்கியமான காரியங்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிர்ஷ்ட திசையாக கிழக்கு அமைகிறது. நவகிரக சூழலில் செவ்வாயின் யோக பார்வை உங்களுக்கு துணிவையும் வேகத்தையும் வழங்கும் நாளாக கருதப்படுகிறது. எனவே இன்று என்ன சொல்வார்கள் என்று தயங்காமல் உங்களுடைய திறமை மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யுங்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் முழுமையான கவனத்தையும் விடாமுயற்சியையும் செலுத்தினால் வெற்றி உங்களை தேடி வரும். இன்றைய பரிகாரமாக திருத்தணி ஸ்ரீ முருகத் பெருமானை மனதார நினைத்து வழிபடுவது சிறப்பான பலனை தரும். இயன்றவர்கள் முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி செவ்வரளி அல்லது சிவப்பு நிற மலர்களை சாட்டி வழிபடலாம். உங்கள் மனதில் இருக்கும் வேண்டுதலை இறைவனிடம் கூறி காரியங்கள் தடையின்றி நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இன்று உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை தவறவிடாமல் சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொண்டால் முன்னேற்றம் நிச்சயம். மொத்தத்தில் மேச ராசியினருக்கு இன்று தடைகள் விலகி முயற்சிகள் கைகூடி வெற்றி, புகழ், பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை ஒன்றன்றின் ஒன்றாக வந்து சேரக்கூடிய சிறப்பான நாளாக அமையும். அடுத்து பார்க்கலாம். ரிஷபராசி என்பவர்களே, இன்று உங்களின் நிதிநிலை உயர்ந்து எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு வந்து சேரக்கூடிய சாதகமான நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த தொகைகள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலத்தில் செய்த முயற்சிகளுக்கு உரிய பலன் கிடைத்து பொருளாதாரத்தில் இருந்த சிரமங்கள் படிப்படியாக குறையும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி திட்டமிட்டு செயல்பட்டால் சேமிப்பை அதிகரிக்க முடியும். கடன் தொடர்பான விஷயங்களில் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டு மன நிம்மதி கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்குவது, வீட்டிற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவது போன்ற எண்ணங்கள் நிறைவேறும் சூழலும் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார வசதி ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பொருள் ஒன்று நீட்டிற்கு வரலாம். சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நகரும் வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்குள் இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளுக்காக செலவு செய்தாலும் அதனால் மனநிறைவு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான ஆலோசனைகள் நடைபெறலாம். உறவினர்கள் வழியாகவும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதுவரை புரியாமல் இருந்த பாடங்களை மீண்டும் கவனமாக படித்தால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளையும் நண்பர்களின் உதவியையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறலாம்.
போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் எதிர்பார்த்த வெற்றியை நோக்கி முன்னேற முடியும். திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி தொடர்பாக பெற்றோர்களிடமிருந்து தேவையான ஆதரவும் ஊக்கமும் கிடைப்பதால் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இன்று நல்ல லாப வாய்ப்புகள் உருவாகும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் வியாபாரம் விரிவடையும். ஏற்கனவே தொடர்பில் இருந்தவர்கள் மீண்டும் வர்த்தக வாய்ப்புகளை வழங்கக்கூடும். பணப்புழக்கம் சீராகி எதிர்பார்த்த தொகைகள் கிடைக்கும் சூழல் ஏற்படும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்பு முழுமையாக ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. கூட்டாளிகளுடன் ஆலோசித்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். உத்தியோகத்தில் உங்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கலாம். கூடுதல் வருமானம், ஊக்கத்தொகை அல்லது எதிர்பார்த்த நிதி பலன் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. மேலதிகாரிகளின் பாராட்டால் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 74 அமைகிறது. தாரை வெள்ளி நிறத்தை பயன்படுத்துவது மன அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் அதிகரிக்க உதவும். தென்கிழக்கு திசை இன்று உங்களுக்கு சாதகமான திசையாக அமைகிறது. நவக்கிரக சூழலில் சுக்கிரனின் அனுகூல சஞ்சாரம் இருப்பதால் பணம், வசதி, குடும்ப நலம் மற்றும் லாபம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். முக்கியமான பண விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்த்து வரவு செலவுகளை முறையாக கணக்கிட்டு செயல்பட்டால் இன்றைய சாதகமான சூழ்நிலையை மேலும் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய நாளுக்கான கரிகாரமாக ஸ்ரீபர்வதவர்த்தினி அம்மனை மனதார நினைத்து வழிபட்டு வெல்லம் படைத்து நைவேத்தியம் செய்யுங்கள். குடும்பத்தினருடன் சேர்ந்து அம்மனை வழிபடுவது மனநிறைவையும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும். இயன்றவர்கள் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு தீபமேற்றி வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு இனிப்பு அல்லது உணவு வழங்கலாம். இதனால் மனதில் இருக்கும் தடைகள் விலகி நல்ல எண்ணங்கள் பெருகி என்று கிடைக்கக்கூடிய லாப வாய்ப்புகள் சுபமான பலன்களாக மாறும். ரிஷபராசியினருக்கு இன்று பணவரவு, குடும்ப மகிழ்ச்சி, தொழில் விருத்தி என பல வழிகளிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இனி பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் தேவையற்ற பயம், தயக்கம் மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வந்து செல்லக்கூடிய நாளாக அமையும். ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பே அது சரியாக நடக்குமா, பிரச்சனை ஏதும் வந்து விடுமா என்று அதிகமாக யோசித்து மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். உண்மையில் நீங்கள் நினைப்பதை விட சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையக்கூடும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நினைத்துக் கொண்டு புதிய முயற்சிகளுக்கு அஞ்சாமல் தற்போதைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு முடிவை எடுப்பது நல்லது. தன்னம்பிக்கையுடன் முதலடியை எடுத்து வைத்தால் மனதில் இருந்த பயம் படிப்படியாக குறைந்து தெளிவு ஏற்படும். இன்று உங்களுடைய மிகப்பெரிய பலம் உங்கள் சிந்தனை திறனும் நிதானமும் தான். குடும்பத்தை பொறுத்தவரை தேவையற்ற அச்சங்களை மனதில் வைத்துக் கொண்டு குடும்ப உறுப்பினர்களிடம் கோபமாகவோ சந்தேகமாகவோ நடந்து கொள்ள வேண்டாம். வீட்டில் அவர்களுடைய உடல் நலம், பணநிலை அல்லது எதிர்காலம் குறித்து சிறிய கவலை ஏற்படலாம். ஆனால் அதை பெரிதுபடுத்தாமல் சம்பந்தப்பட்டவர்களிடம் நேரடியாக பேசி உண்மையான நிலையை தெரிந்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் மனதில் வைத்துக் கொண்டு பேசாமல் இருப்பதை தவிர்த்து வெளிப்படையாக பேசினால் பல குழப்பங்கள் தீரும். பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களிலும் தேவையற்ற பயத்தை வளர்த்துக் கொள்ளாமல் நிதானமாக அணுகுங்கள். குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் என்றால் தனியாக எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. மாணவர்களுக்கு இன்று தேர்வு மற்றும் எதிர்காலம் தொடர்பான சிறிய பயம் ஏற்படலாம். குறிப்பாக முக்கியமான தேர்வுகள் அல்லது போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் மாணவர்கள் படித்திருந்தாலும் இன்னும் போதவில்லை என்ற எண்ணத்தில் பதட்டப்படலாம். அந்த பயத்தை விட்டு ஏற்கனவே படித்தவற்றை மீண்டும் ஒரு முறை ஒழுங்காக பார்த்து தயாராகுவது நல்லது. ஆசிரியர்களின் ஆலோசனையை பின்பற்றி முக்கியமான பகுதிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து படித்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தேர்வணையில் பதட்டமின்றி கேள்விகளை முழுமையாக படித்து புரிந்து கொண்டு பதில் எழுத வேண்டும். மற்ற மாணவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு மனம் தளராமல் உங்கள் திறமையை நம்பி முயற்சி செய்தால் எதிர்பார்த்த பலனை அடைய முடியும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடு அல்லது புதிய திட்டம் தொடர்பாக தயக்கம் தோன்றலாம். பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பு அதன் சாதக பாதகங்களை ஆராய்வது நல்லதே தவிர பயத்தின் காரணமாக நல்ல வாய்ப்புகளை முழுமையாக தவிர்ப்பது தேவையில்லை. அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெற்று கணக்குகளை தெளிவாக பார்த்து முடிவெடுங்கள். தொழிலில் போட்டியாளர்களின் நடவடிக்கைகளை பார்த்து அச்சப்படாமல் உங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் தரமான சேவையில் கவனம் செலுத்துங்கள்.
உத்தியோகத்தில் வேலைச்சுமை அதிகமாக தோன்றினாலும் ஒவ்வொரு பணியையும் தனித்தனியாக கிழித்து முடித்தால் எளிதாக சமாளிக்க முடியும். மேலதிகாரிகள் கொடுக்கும் பொறுப்புகளை கண்டு பயப்படாமல் உங்களுடைய திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். பண விஷயத்தில் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பயத்தின் காரணமாக அவசரமாக பணத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவது, தேவையில்லாத பொருட்களை வாங்குவது அல்லது பிறருடைய வார்த்தையை மட்டும் நம்பி பணம் கொடுப்பது போன்றவற்றை தவிர்க்கவும். வரவு செலவு நிலையை தெளிவாக கணக்கிட்டு செயல்படுங்கள். எதிர்பார்த்த பணம் சிறிது தாமதமாக வந்தாலும் உடனே கவலைப்பட வேண்டாம். பணம் தொடர்பான முக்கிய முடிவுகளில் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை பெறுவது உங்களுக்கு நிம்மதியை தரும். என்ற கிரிய லாபத்தை எதிர்பார்த்து அவசரமான முடிவுகளை எடுப்பதை விட பாதுகாப்பாகவும் திட்டமிட்டும் செயல்படுவது சிறப்பானது. உடல் மற்றும் மனநிலையை பொறுத்தவரை மனதில் அதிகமாக யோசிப்பதை தவிர்க்க வேண்டும். ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்பது தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தலாம். காலையில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்வது அல்லது தியானம் செய்வது மனதை தெளிவாக்கும். போதுமான ஓய்வு எடுத்துக்கொண்டு தேவையில்லாத எதிர்மறை செய்திகளையும் விவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் நினைக்கும் எல்லா விஷயங்களும் எதிர்மறையாகவே நடக்கும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நல்ல முடிவுகளை எதிர்பார்த்து செயல்படுங்கள். பயம் கதவை தட்டினாலும் கதவை திறப்பது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 21 அமைகிறது. பாசி பச்சை நிறம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். வடக்கு திசை என்று அதிர்ஷ்டமான திசையாக அமைகிறது. நவகிரக சூழலில் புதனின் சுப அருளால் சிந்தனை திறன் அதிகரித்து மனதில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக நீங்கி தெளிவு பிறக்கும். முக்கியமான விஷயங்களில் உணர்ச்சியை விட அறிவை முன்னிலைப்படுத்தி முடிவு எடுத்தால் நல்ல பலனை பெற முடியும். மற்றவர்கள் கூறும் பயமுறுத்தும் வார்த்தைகளை அப்படியே நம்பாமல் உண்மையான நிலையை ஆராய்ந்து செயல்படுவது இன்று மிகவும் முக்கியம். இன்றைய பரிகாரமாக காயத்ரி மந்திரத்தை மனவாறு ஜெபித்து வழிபடுவது சிறப்பானது. காலையில் குளித்து முடித்த பிறகு அமைதியான இடத்தில் அமர்ந்து இறைவனை நினைத்து காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கலாம். இயன்றவர்கள் வீட்டில் தீபமேற்றி வழிபட்டு மனதில் இருக்கும் பயம் மற்றும் குழப்பங்கள் விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதும் நல்லது. மொத்தத்தில் மிதுன ராசியினருக்கு இன்று பயப்பட வேண்டிய நாள் அல்ல, பயத்தை தாண்டி தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாகும். நிதானமாக சிந்தித்து சரியான ஆலோசனையை பெற்று இறை நம்பிக்கையுடன் செயல்பட்டால் மனக்குழப்பங்கள் விலகி தெளிவான பாய் உருவாகும். அடுத்த ராசி கடகராசி என்பவர்களே, இன்று உங்கள் எண்ணங்களிலும் செயல்களிலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை மேலோங்க வேண்டிய நாளாக இருக்கிறது. குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் தேவையில்லாத குழப்பங்கள், மனச்சஞ்சலங்கள் மற்றும் வீண் சச்சரவுகளில் கவனம் செலுத்தாமல் உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் பயனுள்ள பயன்களில் செலவிடுவது நல்லது. ஒரு விஷயத்தை பற்றி அவசரமாக முடிவெடுப்பதை விட நிதானமாக யோசித்து அடுத்த கட்டத்தை தீர்மானித்தால் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்று உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் சிறிய முயற்சியில் கூட நல்ல முன்னேற்றத்தை உருவாக்க முடியும். கடந்த சில நாட்களாக மனதில் இருந்த குழப்பங்களுக்கு தெளிவான தீர்வு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய தேர்ச்சும் அணுகுமுறையும் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் சிறிய விஷயங்களுக்கு கூட கோபமாக பேசாமல் பொறுமையுடன் எடுத்துச் சொல்வது நல்லது. குறிப்பாக ஏற்கனவே மனதில் சிறு வருத்தம் வைத்திருப்பவர்களுடன் பேசும்போது பழைய விஷயங்களை மீண்டும் கிளறாமல் எதிர்காலத்தில் எவ்வாறு நல்ல சூழலை உருவாக்கலாம் என்பதில் கவனம் செலுத்துங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அதை கெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து செல்வதே குடும்ப அமைதியை காக்கும். வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்குவது, சிறிய பழுது வேலைகளை முடிப்பது, நீண்ட நாட்களாக பள்ளி போன குடும்ப பணிகளை செய்து முடிப்பது போன்ற ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டால் மனநிறைவு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரை இன்று கவனச்சிதறலை தவிர்ப்பது மிகவும் அவசியம். படிப்பதற்கு முன்பாக மனதில் பல்வேறு எண்ணங்களை வைத்துக் கொண்டு குழப்பமடையாமல் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை தேர்ந்தெடுத்து அதில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்ல பலனை தரும். ஏற்கனவே கடித்த பாடங்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்பதன் மூலம் நினைவாற்றல் அதிகரிக்கும். தேர்வு அல்லது போட்டியை நினைத்து அச்சப்படுவதற்கு பதிலாக தினசரி செய்ய வேண்டிய முயற்சியை சரியாக செய்தால் வெற்றி நிச்சயம் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள்.
ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர்களின் ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் கடைப்பாற்றலுடன் சிந்திக்கும் திறனும் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடு, கூட்டுத் தொழில், பெரிய அளவிலான பண பரிவர்த்தனை போன்ற விஷயங்களில் உடனடியாக முடிவு எடுக்காமல் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே நடைபெற்று வரும் தொழிலில் சிறிய மாற்றங்களை செய்வதன் மூலம் நல்ல வளர்ச்சிக்கான பாதையை உருவாக்க முடியும். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது முக்கியம். உத்தியோகத்தில் பணிகளை ஒன்றன்பின் ஒன்றாக செய்து முடித்தால் தேவையற்ற அழுத்தம் குறையும். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் உடனடியாக பதிலடி கொடுக்காமல் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இன்று உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் சரியான நேரத்தில் வெளிப்பட்டால் எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்புகளுக்கு அடித்தளம் அமைக்கலாம். பல விஷயங்களில் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து அவசியமானவற்றுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பது நல்லது. பழைய நிலுவைத் தொகைகள் தொடர்பாக முயற்சி செய்தால் சில சாதகமான தகவல்கள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் பிறரிடம் பணம் கொடுப்பது அல்லது யாருக்காகவும் அவசரமாக பொறுப்பு ஏற்றுக்கொள்வது போன்றவற்றில் கூடுதல் கவனம் தேவை. பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அவசரப்படாமல் தேவையான பொருட்களை சரிபார்த்து புறப்படுங்கள். உடல் மற்றும் மனநலத்தை பொறுத்தவரை அதிகமான சிந்தனையால் உங்களை நீங்களே சோர்வடைய செய்யாமல் போதிய ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள சிறிது நேரம் தியானம் செய்வது அல்லது இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நன்மை தரும். இன்றைய அதிர்ஷ்ட அம்சங்களில் அதிர்ஷ்ட எண்ணாக 15, அதிர்ஷ்ட நிறமாக பாலேடு வெள்ளை, அதிர்ஷ்ட திசையாக வடமேற்கு அமைகிறது. நவகிரக சூழலில் 8ஆம் இடத்தில் சந்திரனின் நிலை காரணமாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக நிதானத்தையும் விழிப்புணர்வையும் கடைபிடிப்பது நல்லது. மனதில் தேவையில்லாத அச்சம் அல்லது குழப்பம் தோன்றும் நேரங்களில் உடனடியாக எந்த முடிவையும் எடுக்காமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்து பின்னர் செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அம்மனை மனதார நினைத்து வெள்ளம் சாற்றி வழிபடுவது சிறப்பான பரிகாரமாகும். இவ்வாறு இறை நம்பிக்கையுடனும் கருணையுடனும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களுடனும் செயல்பட்டால் சந்திராஷ்டமத்தால் ஏற்படும் மனச்சஞ்சலங்களை குறைத்து இன்று செய்யும் முயற்சிகளை நல்ல பலன்களாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுடைய திறமையை வீண் கவலைகளில் செலவிடாமல் பயனுள்ள செயல்களில் செலுத்துங்கள். இன்று சிறிய முயற்சியாக தொடங்கும் ஒரு நல்ல செயல் வரும் நாட்களில் பெரிய முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். இனி அடுத்த ராசிக்கு செல்வோம். சிம்மராசி என்பர்களே, இன்று உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாகும் வகையில் பல வழிகளிலும் பணவரவு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் வாய்ப்பு உள்ளது. கொடுக்க வேண்டிய தொகைகள், வாங்க வேண்டிய பாக்கிகள் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்பட்டு மனதில் இருந்த பணம் தொடர்பான கவலைகள் குறையும். திடீரென்று கிடைக்கும் ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கூடுதல் வருமானத்தை உருவாக்கக்கூடும். அதே நேரத்தில் பணம் வந்துவிட்டது என்பதற்காக தேவையில்லாத செலவுகளை உடனடியாக செய்யாமல் வரவையும் செலவையும் திட்டமிட்டு கையாள்வது நல்ல பலனை தரும். குடும்பத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக தேவையாக இருந்த பொருட்களை வாங்குவதற்கோ குடும்ப உறுப்பினர்களின் முக்கிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கோ இன்று பண வசதி கிடைக்கலாம். வீட்டில் பணத்தட்டுப்பாடு காரணமாக ஏற்பட்டிருந்த சிறிய மனக்கசப்புகள் விலகி நிம்மதியான சூழல் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுகள் நடைபெறலாம். கணவன் மனைவி இருவரும் பொருளாதார விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கான நல்ல சேமிப்பு திட்டத்தை உருவாக்க முடியும். உறவினர்கள் வழியாகவும் எதிர்பாராத உதவி அல்லது நிதி ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் தேவையான உதவிகள் கிடைத்து முன்னேற்றம் காண்பார்கள். கல்வி கட்டணம், புத்தகங்கள், பயிற்சி வகுப்புகள் அல்லது பிற கல்வி தேவைகளுக்காக எதிர்பார்த்திருந்த பண உதவி கிடைக்கலாம். சில மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அல்லது பரிசு தொகை கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. இதுவரை படிப்பில் இருந்த சிறிய தடைகள் நீங்கி கவனம் அதிகரிக்கும். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் நல்ல முடிவுகளை பெற முடியும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவும் மாணவர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும். தொழில் செய்பவர்களுக்கு இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் இருந்து வர வேண்டிய தொகைகள் வந்து சேரலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும் வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து கையில் பணம் தங்கும் சூழல் உருவாகும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகலாம்.
தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அவசரப்படாமல் வரவு செலவு கணக்குகளை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த சம்பளம், ஊக்கத்தொகை அல்லது வேறு ஏதேனும் நிதி சார்ந்த சலுகைகள் கிடைக்கக்கூடும். மேலதிகாரிகளிடமிருந்து நல்ல ஆதரவும் கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 96 அமைகிறது. இந்த எண்ணை முக்கியமான காரியங்களில் மனதில் கொண்டு செயல்படலாம். அதிர்ஷ்ட நிறமாக குங்குமப்பூ ஆரஞ்சு நிறம் அமைகிறது. இந்த நிறத்தை பயன்படுத்துவது மனதில் தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அதிகரிக்க உதவும். அதிர்ஷ்ட திசையாக கிழக்கு திசை அமைகிறது. முக்கியமான காரியங்களை தொடங்கும் போது அல்லது முக்கியமான சந்திப்புகளுக்கு செல்லும் போது கிழக்கு திசையை மனதில் கொண்டு செயல்படலாம். நவகிரக சூழ்நிலை பார்க்கும்போது சூரியனின் பலம் உங்களுக்கு பணரவு, மதிப்பு, தன்னம்பிக்கை முதலியவற்றை அதிகரிக்கும் வகையில் சாதகமாக அமைகிறது. உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நாள் என்பதால் முயற்சிகளில் கீழ்வாங்காமல் செயல்படுங்கள். இன்றைய நாளில் சூரிய பகவானின் ஆற்றலை மனதில் கொண்டு செயல்படுவது நல்லது. குறிப்பாக காலையில் எழுந்து சுத்தமாக நீராடி மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை வழிபட்டு நாளை தொடங்குங்கள். திருத்தணி முருகப்பெருமானை நினைத்து தீபமேற்றி வழிபடுவது சிறப்பான பரிகாரமாக அமையும். முருகப்பெருமானின் அருளால் பணவரவில் இருந்த தடைகள் நீங்கி எதிர்பார்த்த வரவுகள் கைக்கு வந்து சேரும் என்பது நம்பிக்கை. இன்று பணம் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் மனதில் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். தேவையற்ற கடன் கொடுப்பதையும் அவசர முதலீடுகளையும் தவிர்த்து கிடைக்கும் வரவை முறையாக சேமித்து பயன்படுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல திருப்பத்தை தரும். அடுத்து வரும் ராசிக்கான பலன் என்னன்னு பார்ப்போம். கன்னி ராசி என்பவர்களே, இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறாமல் சிறு தாமதத்திற்கு பிறகு நல்ல முடிவை தரக்கூடிய நாளாக அமைகிறது. தாமதம் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக மனம் தளர வேண்டாம். சில நேரங்களில் ஒரு காரியம் தள்ளி போவது அதற்கான சரியான நேரத்தை உருவாக்குவதற்காகவே இருக்கலாம். என்று எந்த ஒரு முக்கியமான முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் தேவையான தகவல்களை முழுமையாக சேகரித்து நிதானமாக செயல்படுவது நல்லது. காலையில் திட்டமிட்ட காரியம் மாலையில் முடிவடையலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த பதில் சிறிது நேரம் கழித்து கிடைக்கலாம். பொறுமையை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் தாமதமாக இருந்தாலும் சாதகமான பலனை பெற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை சில முக்கியமான விஷயங்களில் சிறிய காலதாமதம் ஏற்படலாம். குறிப்பாக திருமணம், சுப நிகழ்ச்சி, வீடு தொடர்பான பேச்சு அல்லது குடும்பத்தின் முக்கிய முடிவுகள் போன்றவற்றில் எதிர்பார்த்தபடி உடனடி முடிவு கிடைக்காமல் போகலாம். இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் குறை கூறுவதற்கு பதிலாக சிறிது பொறுமையுடன் சூழ்நிலையை அணுகினால் பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். கணவன் மனைவிக்குள் ஏதேனும் சிறிய மனக்கசப்பு இருந்தாலும் உடனடியாக பதில் சொல்லாமல் அமைதியாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் தேவையான ஒரு பொருளை வாங்குவது அல்லது ஒரு முக்கிய பணியை முடிப்பது தாமதமானாலும் இறுதியில் நல்ல முறையில் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் தாமதம் செய்வதை மட்டும் தவிர்க்க வேண்டும். இந்த படிக்க வேண்டிய பாடத்தை மாலைக்கு இன்று தள்ளி போட்டு கொண்டே இருந்தால் பின்னர் பணிச்சுமை அதிகரிக்கலாம். குறிப்பாக தேர்வுகள் நெருங்கி வரும் மாணவர்கள் தினசரி படிப்புக்கான நேரத்தை முறையாக பிரித்து கொண்டு செயல்படுவது அவசியம். கடினமான பாடங்களை முதலில் புரிந்து கொண்டு படித்தால் பின்னர் மன அழுத்தம் குறையும். ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெளிவுபடுத்துங்கள். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் முடிவுகள் தாமதமாக வருவதைக் கண்டு கவலைப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். இன்று செய்யும் சிறிய முயற்சிகள் நாளைய பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடமிருந்து பதில் வருவதில் அல்லது பணம் தொடர்பான விஷயங்களில் சிறிய தாமதம் ஏற்படலாம். புதிய ஒப்பந்தம் ஒன்று பேசப்பட்டு கொண்டிருந்தால் அதில் சில மாற்றங்கள் அல்லது கூடுதல் ஆலோசனைகள் தேவைப்படலாம். உடனடியாக முடிவு கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த வாய்ப்பை விட்டுவிட வேண்டாம். ஆவணங்கள், கணக்கு வழக்குகள் மற்றும் பண பரிவர்த்தனைகளை மீண்டும் சரிபார்த்து செயல்படுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டிய வேலைகளை கடைசி நேரத்திற்கு தள்ளி போடாமல் முன்கூட்டியே முடித்து விடுவது நல்லது. சக ஊழியர்களின் பணியில் தாமதம் ஏற்பட்டாலும் கோபப்படாமல் ஒருங்கிணைந்து செயல்படுங்கள். உங்கள் பொறுமையும் திட்டமிடுதலும் இன்று தொழில் சார்ந்த தடைகளை வெகுவாக குறைக்கும். பண விஷயங்களில் வரவு எதிர்பார்த்த நேரத்தை விட சிறிது தாமதமாக கிடைக்கலாம். அதனால் அவசரமாக வேறிடத்தில் கடன் வாங்குவது அல்லது அதிக வட்டி கொடுத்து கடன் பெறுவது போன்ற முடிவுகளை தவிர்ப்பது நல்லது.
ஏற்கனவே வரவேண்டிய தொகைகள் தொடர்பாக முறையாக தொடர்பு கொண்டு நினைவூட்டலாம். தேவையற்ற செலவுகளை சற்று கட்டுப்படுத்தினால் தாமதமான பணவரவையும் சமாளிக்க முடியும். சொத்து அல்லது முதலீடு தொடர்பான விஷயங்களில் ஆவணங்களை முழுமையாக சரிபார்த்து பின்னர் முடிவு எடுங்கள். உடனடி லாபத்தை எதிர்பார்த்து அவசரமாக முதலீடு செய்வதை விட பாதுகாப்பான அணுகுமுறையை பின்பற்றுவது இன்று உங்களுக்கு நன்மை தரும். உடல் மற்றும் மனநிலையை பொறுத்தவரை ஒரு காரியம் தாமதமாகும் போதெல்லாம் அதை பற்றியே தொடர்ந்து சிந்தித்து மன அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தேவையான நேரத்தை எடுத்துக்கொண்டு அமைதியாக செயல்படுங்கள். அதிக நேரம் விழித்திருப்பதை தவிர்த்து போதுமான ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். காலையில் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்வதும் மனதை ஒருமுகப்படுத்தி அன்றைய பணிகளை வரிசைப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு அவசரத்தை விட பொறுமையே பெரிய பலமாக இருக்கும். ஒரு கதவு உடனடியாக திறக்கவில்லை என்றால் அதே கதவை தொடர்ந்து தள்ளி கொண்டிருப்பதற்கு பதிலாக சரியான நேரத்தை தேர்ந்தெடுப்பது அறிவுடைமை. இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 42 அமைகிறது. கிளி பச்சை நிறம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். வடக்கு திசை அதிர்ஷ்ட திசையாக அமைகிறது. புதனின் சஞ்சாரத்தால் சிந்தனை திறனும் திட்டமிடும் திறனும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். என்று ஏற்படும் தாமதங்களை தோல்வியாக கருதாமல் அந்த இடைவெளியை உங்கள் செயல்களை சரிபார்த்து மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். குறிப்பாக முக்கியமான ஆவணங்கள், கண விவரங்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் இருமுறை சரிபார்த்து செயல்படுவது நல்ல பலனை தரும். இன்றைய பரிகாரமாக ஸ்ரீபர்வதவர்த்தினி அம்மனை மனதார நினைத்து வழிபடுங்கள். அம்மனுக்கு தீபமேற்றி உங்கள் காரியங்கள் தடையின்றி நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். இயன்றவர்கள் அம்மன் சன்னதியில் எண்ணம் அல்லது இனிப்பு நைவேத்தியம் செய்து வழிபடுவது சிறப்பானது. இதனால் மனதில் இருந்த பதற்றம் குறைந்து பொறுமையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். மொத்தத்தில் கன்னி ராசியினருக்கு இன்று தாமதங்கள் இருந்தாலும் அவை நிரந்தர தவைகளாக இருக்காது. நிதானமாகவும் திட்டமிட்டும் தொடர்ந்து முயற்சி செய்தால் தள்ளிப்போன காரியங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவையில் மனநிறைவான பலனை பெறும். இந்த ராசிக்கு அடுத்து துலாம் ராசி என்பவர்களே, இன்று நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சில எதிர்ப்புகளும் மறைமுகமான போட்டிகளும் உருவாகக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் செய்யும் முயற்சிகளை சிலர் விமர்சிக்கலாம் அல்லது உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்க முயற்சி செய்யலாம். ஆனால் அதற்காக மனம் தளர வேண்டிய அவசியமில்லை. யாருடைய பேச்சுக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்காமல் சூழ்நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு விவேகத்துடன் செயல்பட்டால் எதிர்ப்புகளை எளிதாக கடந்து செல்ல முடியும். என்று உங்கள் வெற்றிக்கு முக்கியமான ஆயுதம் கோபமோ அவசரமோ அல்ல, நிதானமான அணுகுமுறையும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகளும் தான். உங்களை பற்றிய தேவையற்ற பேச்சுகளை கண்டுகொள்ளாமல் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை வெளிப்புற நபர்களின் தேவையற்ற தலையீடுகள் சிறிய மனக்கசப்பை ஏற்படுத்தலாம். குடும்ப விஷயங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கணவன் மனைவி அல்லது குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்குள் மனம் விட்டு பேசுவது நல்லது. சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்த வேண்டாம். குறிப்பாக மற்றவர்கள் கூறும் வார்த்தைகளை உடனடியாக நம்பி குடும்பத்தில் முடிவெடுப்பதை தவிர்க்கவும். குடும்பத்தின் நலனுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தெளிவாக இருந்தால் எதிர்ப்புகள் தானாகவே குறையும். வீட்டில் பெரியவர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு சாதகமாக அமையும். மாணவர்களை பொறுத்தவரை போட்டி அதிகமாக இருக்கும் சூழல் காணப்படலாம். நண்பர்கள் அல்லது சக மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறுகிறார்கள் என்பதற்காக மனதில் தாழ்வு எண்ணம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். தேர்வுகள் மற்றும் போட்டிகளில் பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதை விட நீங்கள் எவ்வளவு சிறப்பாக தயாராகி இருக்கிறீர்கள் என்பதில் தான் கவனம் இருக்க வேண்டும். சில நேரங்களில் மற்றவர்களின் விமர்சனம் உங்களை மேலும் முயற்சி செய்ய தூண்டும். அதை எதிர்மறையாக எடுத்துக்கொள்ளாமல் ஊக்கமாக மாற்றிக்கொண்டால் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டி நிறுவனங்களின் செயல்பாடுகளை கவனிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். சிலர் உங்கள் வாடிக்கையாளர்களை தங்களிடம் ஈர்க்க முயற்சி செய்யலாம். அதற்காக அவசரமாக விலையை குறைத்தது அல்லது தேவையில்லாத புதிய முடிவுகளை எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். உங்கள் தரம், சேவை மற்றும் வாடிக்கையாளர்களுடனான நல்ல உறவை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். ஏற்கனவே நடைபெற்று வரும் தொழிலை பாதுகாப்பாக வளர்ப்பதற்கான திட்டங்களை அமைப்பது நல்லது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடமிருந்து சிறிய எதிர்த்து அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மேலதிகாரிகளிடம் புகார் செய்வதற்கு முன் விஷயத்தை அமைதியாக தீர்க்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் வேலை தொடர்பான ஆவணங்கள் மற்றும் பொறுப்புகளை சரியாக வைத்திருந்தால்
தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை பாதிக்காது. பல விஷயங்களில் பிறருடைய ஆலோசனை மட்டும் நம்பி முடிவெடுக்காமல் உங்கள் சொந்த கணக்குகளையும் தேவைகளையும் ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் அதற்கான விவரங்களை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டு தொழில் அல்லது பெரிய முதலீடு தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்க்கவும். சிலர் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை காட்டலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் முழுமையான தகவல்களை பெற்ற பிறகே முடிவெடுப்பது பாதுகாப்பானது. இந்த எதிர்ப்பு வரும் இடங்களில் நேரடியாக மோதுவதை விட அமைதியாக வழியில் மாற்றிச் செல்வதே வெற்றியை தரும். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 88 அமைகிறது. பிங்க் நிறம் உங்களுக்கு சாதகமான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மேற்கு திசை என்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறது. நவக்கிரக சூழலில் சுக்கிரனின் யோக பார்வை இருப்பதால் எதிர்ப்புகள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் புத்திசாலித்தனமும் சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மாற்றும் திறனும் கிடைக்கும். உங்கள் பேச்சில் இனிமையையும் செயல்களில் நிதானத்தையும் கடைபிடித்தால் எதிராக நிற்பவர்கள் கூட பின்னர் உங்கள் முயற்சியை மதிக்கும் நிலை உருவாகும். குறிப்பாக இன்று யாரையும் தேவையில்லாமல் பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய செயல்திறன் மூலமாகவே பதில் கொடுப்பது சிறந்தது. இன்றைய பரிகாரமாக காயத்ரி மந்திரத்தை மனதார் ஜெரித்து வெல்லம் நைவேத்தியம் செய்து வழிபடுங்கள். காலையில் அல்லது மாலையில் அமைதியான நேரத்தில் இறைவனை நினைத்து உங்கள் மனதில் இருக்கும் அச்சம், கோபம் மற்றும் குழப்பங்களை விலக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். இந்த வழிபாடு மனதிற்கு தெளிவையும் நம்பிக்கையையும் அளிக்கும். இன்று உங்களை எதிர்ப்பவர்கள் இருப்பதாக நினைத்து மனதை சோர்வடைய செய்யாமல் உங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வையுங்கள். மொத்தத்தில் துலாம் ராசியினருக்கு இன்று எதிர்ப்புகள் இருந்தாலும் அவை உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாத நாளாகும். நிதானமான பேச்சு, விவேகமான முடிவு, தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது ஆகியவற்றை கடைபிடித்தால் எதிர்ப்புகளை வாய்ப்புகளாக மாற்றி வெற்றி பாதையில் முன்னேற முடியும். இதற்கடுத்து வரும் ராசிக்காரர்களுக்கான பலன். விருச்சிக ராசி என்பர்களே, இன்று உங்களுடைய அன்றாட செயல்களில் சிறு மறதியும் கவனச்சிதறலும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. வழக்கமாக நீங்கள் செய்து முடிக்கும் காரியங்களில் கூட இன்று ஒரு விஷயத்தை மறந்து விடுவது, எதையாவது எங்கே வைத்தோம் என்று கேடுவது அல்லது செய்ய வேண்டிய பணியை சிறிது நேரம் கழித்துத்தான் நினைவுபடுத்திக் கொள்வது போன்ற நிலைகள் ஏற்படலாம். அதனால் முக்கியமான காரியங்களை மனதில் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அவற்றை எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக செய்து முடிப்பது நல்லது. குறிப்பாக அவசரமாக புறப்படும் நேரத்தில் கைபேசி, பணப்பை, முக்கிய ஆவணங்கள், சாவிகள் போன்ற பொருட்களை மறந்துவிடாமல் ஒருமுறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். என்று வேகமாக செயல்படுவதை காட்டிலும் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மையை தரும். பொதுவாக இன்று உங்கள் மனதில் ஒரே நேரத்தில் பல எண்ணங்கள் ஓடக்கூடிய சூழல் இருக்கலாம். ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் போதே மற்றொரு வேலை நினைவுக்கு வந்து கவனம் மாறலாம். இதனால் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகள் தாமதமாகும் வாய்ப்புள்ளது. எனவே காலையில் அன்றைய தினம் செய்ய வேண்டிய வேலைகளை வரிசைப்படுத்தி கொண்டு செயல்படுங்கள். முக்கியமான சந்திப்பு, பணம் செலுத்த வேண்டிய நாள், ஆவணம் சமர்ப்பிக்க வேண்டிய நேரம் போன்றவற்றை முன்கூட்டியே நினைவூட்டலாக வைத்துக் கொள்வது நல்லது. யாராவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும்போது கவனமாக கேட்டு தேவையான குறிப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள். சிறிய மறதியை அலட்சியப்படுத்தாமல் விழிப்புடன் இருந்தால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் செய்ய வேண்டிய சில பொறுப்புகளை மறந்துவிடும் நிலை ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர் ஒருவர் முன்கூட்டியே சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை மறந்துவிட்டால் சிறிய மாற்றசத்து உருவாகலாம். அதனால் வீட்டில் முக்கியமான நிகழ்ச்சிகள், செலவுகள், குழந்தைகளின் தேவைகள் அல்லது பெரியவர்களின் பணிகள் போன்றவற்றை கவனமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் பேசும்போது உழவர் சொல்வதை மற்றவர் முழுமையாக கேட்டு பதிலளிப்பது நல்லது. பாதையில் கவனம் மாறுவதால் தேவையில்லாத புரிதல் குழப்பம் உருவாகலாம். குடும்பத்தில் அன்பாகவும் பொறுமையாகவும் பேசினால் மறதியால் ஏற்படக்கூடிய சிறிய சிக்கல்களை கூட எளிதாக தவிர்க்க முடியும். மாணவர்களை பொறுத்தவரை இன்று படித்ததை நினைவில் வைத்துக் கொள்வதில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு பாடத்தை ஒரு முறை மட்டும் படித்துவிட்டு அடுத்த பாடத்திற்கு செல்வதை விட படித்ததை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி பார்ப்பது நல்லது. குறிப்பாக முக்கியமாக வரையறைகள், சூத்திரங்கள், தேதிகள் மற்றும் முக்கிய குறிப்புகளை எழுதி பார்த்தால் நினைவில் நன்றாக பதியும். தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் படித்தவற்றை வாய்வழியாக சொல்லி பார்ப்பது அல்லது சிறிய குறிப்புகள் தயாரிப்பது பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களுடன் பேசிக்கொண்டே படிப்பதை தவிர்த்து குறிப்பிட்ட நேரத்தில் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துங்கள். என்று சிறிது கூடுதல் முயற்சி செய்தால் மறதியால் ஏற்படும் குழப்பத்தை எளிதாக கட்டுப்படுத்தலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளில் அதிக கவனம் தேவைப்படும் நாள் இது.
பணம் பெறுதல், பணம் செலுத்துதல், வாடிக்கையாளர் விவரங்கள், பொருட்களின் எண்ணிக்கை, ஆர்டர் விவரங்கள் போன்றவற்றில் சிறிய தவறு கூட பின்னர் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். எனவே எந்த ஒரு கணக்கையும் முடித்த பிறகு மீண்டும் சரிபார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள். முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன் அவற்றை முழுமையாக படித்து பாருங்கள். புத்தகத்தில் கோப்புகள், மின்னஞ்சல்கள் மற்றும் பணிப்பட்டியல் போன்றவற்றை முறையாக ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரி கூறிய முக்கியமான படிகளை உடனடியாக குறிப்பெடுத்துக் கொள்வது நல்லது. இன்று உங்கள் கவனக்குறைவை மற்றவர்கள் சுட்டிக்காட்டும் நிலை வராமல் முன்கூட்டியே விழிப்புடன் செயல்படுவது அவசியம். பல விஷயங்களில் மறதி காரணமாக தேவையற்ற செலவு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே செலுத்திய தொகையை மீண்டும் செலுத்துவது, கட்டணம் செலுத்த வேண்டிய தேதியை மறந்து தாமத கட்டணம் ஏற்படுவது போன்ற சிறிய பிரச்சனைகள் வரலாம். எனவே வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் முக்கியமான பண விவரங்களை ஒரு முறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். பயணம் மேற்கொள்ளும் போது தேவையான பொருட்கள் அனைத்தும் உள்ளதா என்பதையும் பார்த்துவிட்டு புறப்படுவது நல்லது. குறிப்பாக முக்கிய ஆவணங்கள் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பணம் தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவுகளை விட இருமுறை சரிபார்ப்பதே பாதுகாப்பான அணுகுமுறையாக இருக்கும். உடல் மற்றும் மனநிலையை பொறுத்தவரை அதிகப்படியான சிந்தனை அல்லது போதிய ஓய்வு இல்லாமை கவனச்சிதறலை அதிகரிக்கலாம். எனவே ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முயற்சி செய்யாமல் ஒவ்வொரு பணியையும் ஒன்றாக செய்து முடிக்கவும், சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. காலையில் இறைவனை நினைத்து வழிபட்டு நாளை தொடங்குங்கள். முக்கியமான காரியங்களுக்கு முன்பாக சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து மனதை தெளிவுபடுத்திக் கொண்டால் தவறுகள் குறையும். இன்று உங்களுக்கு தேவையானது வேகத்தை விட விழிப்புணர்வே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 63 ஆகிறது. இரத்த சிவப்பு நிறம் உங்களுக்கு சாதகமான நிறமாக அமைகிறது. தெற்கு திசை அதிர்ஷ்ட திசையாகும். நவகிரக சூழலில் செவ்வாயின் பலம் இருப்பதால் மனதில் உறுதியையும் செயல்களில் வேகத்தையும் பெற முடியும். ஆனால் அந்த வேகத்துடன் கவனத்தையும் இணைத்துக் கொண்டால் மட்டுமே இன்று முழுமையான நன்மையை பெற முடியும். முக்கியமான காரியங்களை செய்யும் போது அவசரப்படாமல் ஒவ்வொரு படியையும் சரிபார்த்து செயல்படுங்கள். நீங்கள் செய்யும் சிறிய முன்னெச்சரிக்கையே இன்று பெரிய தவறுகளை தவிர்க்க உதவும். இன்றைய பரிகாரமாக முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி மனதார வழிபடுங்கள். முருகப்பெருமானை நினைத்து உங்கள் மனம் ஒருமுகப்பட வேண்டும், நினைவுத்திறனும் கவனமும் அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். இயன்றவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானது. வழிபாட்டுக்கு பிறகு அன்றைய முக்கியமான படிகளை மனதில் தெளிவாக வரிசைப்படுத்திக் கொண்டு செயல்படுங்கள். மொத்தத்தில் விருச்சிக ராசியினருக்கு இன்று மறதியால் சிறிய குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் குறிப்பெடுத்து செயல்படுதல், முக்கிய பொருட்களை சரிபார்த்தல், கணக்கு வழக்குகளில் கவனம் செலுத்துதல் ஆகியவற்றை கடைபிடித்தால் அனைத்தையும் சுமூகமாக சமாளித்து நல்ல பலனை பெற முடியும். இனி அடுத்த ராசியினருக்கு இன்று எப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசி என்பவர்களே, இன்று உங்களுடைய மனதில் இறை சிந்தனையும் ஆன்மீக எண்ணங்களும் அதிகரித்து உலக வாழ்க்கையின் பரபரப்பிலிருந்து சற்று விலகி மன அமைதியை தேடும் நாளாக அமைகிறது. வழக்கமான வேலைகளுக்கு நடுவிலும் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். கோவில் வழிபாடு, மந்திர ஜபம், தியானம் அல்லது ஆன்மீக நூல்களை படிப்பது போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். கடந்த சில நாட்களாக மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக குறைந்து எதை செய்ய வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற தெளிவு உருவாகும். இறை நம்பிக்கையுடன் செயல்பட்டால் மனதில் தைரியமும் நம்பிக்கையும் அதிகரித்து அன்றைய பணிகளை அமைதியாக செய்து முடிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் ஆன்மீகமான நல்ல சூழல் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் கோவிலுக்கு செல்வது அல்லது வீட்டிலேயே சிறிய அளவில் பூஜை வழிபாடு செய்வது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் பேசப்படாமல் இருந்த ஒரு விஷயத்தை இறைவனை நினைத்து அமைதியாக பேசி தீர்த்து கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது. பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பாக நல்ல எண்ணங்கள் உருவாகும். குடும்பத்தில் ஒரு ஆன்மீக பயணம் அல்லது கோவில் தரிசனம் தொடர்பாக திட்டமிடலாம். ஒன்றாக இறை வழிபாட்டில் ஈடுபடுவது குடும்ப ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்தும். மாணவர்களை பொறுத்தவரை பக்தியுடன் கூடிய ஒழுக்கமும் மன ஒருமைப்பாடும் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை தரும். படிக்கும்போது மனம் அலைபாயான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி முழு கவனத்துடன் படித்தால் பாடங்கள் எளிதில் புரியும்.
தேர்வு அல்லது போட்டி தொடர்பான பயம் இருந்தால் அதை இறை நம்பிக்கையுடன் சமாளிக்கலாம். ஆசிரியர்களின் அறிவுரையை மதித்து தினசரி படிப்பை திட்டமிட்டு செய்து வந்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இன்று புதிய விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறனும் அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனை மன அமைதியை தருவதால் படிப்பில் இருந்த மன அழுத்தமும் குறைய வாய்ப்பு உள்ளது. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று செயல்படுவது மாணவர்களுக்கு நல்ல பலனை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை நேர்மையான அணுகுமுறையுடன் செயல்படுவீர்கள். மற்றவர்களை ஏமாற்றி லாபம் பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நீண்டகால நன்மையை கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள். வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையுடன் பேசுவதால் நல்ல பெயர் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்களுடன் இருந்த உறவு மேலும் வலுப்படும். புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அவற்றை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் அவை உங்களுக்கு ஏற்றவா என்பதை நிதானமாக ஆராய்ந்து முடிவு செய்யுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறும் வகையில் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். உங்கள் நேர்மையான செயல்பாடு சக ஊழியர்களிடையே நல்ல மதிப்பை ஏற்படுத்தும். வேலைப்பளு இருந்தாலும் மன அமைதியுடன் செயல்பட்டால் அனைத்தையும் சிறப்பாக முடிக்க முடியும். பண விஷயங்களில் இன்றளவுக்கு அதிகமான ஆசையை தவிர்த்து கிடைக்கும் வருமானத்தை முறையாக பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக பயணம், கோவில் தரிசனம் அல்லது குடும்பத்திற்கான சுப செலவுகள் ஏற்படலாம். அவை மனநிறைவை தரும் செலவுகளாக இருக்கும். தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்த்து சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். யாருக்காவது பண உதவி செய்ய வேண்டிய சூழல் வந்தால் உங்கள் வசதிக்கேற்க உதவுவது நல்லது. பணம் தொடர்பான முடிவுகளில் நேர்மையையும் வெளிப்படைத்தன்மையையும் கடைபிடித்தால் பின்னர் எந்தவிதமான மனப்புழக்கமும் ஏற்படாது. இறை நம்பிக்கையுடன் திட்டமிட்டு செயல்பட்டால் பொருளாதார நிலை சீராக இருக்கும். உடல் மற்றும் மனநிலையை பொறுத்தவரை இன்று மன அமைதி கிடைப்பது முக்கியமான பலமாக இருக்கும். தேவையற்ற கவலைகளை மனதில் சேர்த்து கொள்ளாமல் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து தியானம் அல்லது ஜெபம் செய்வது நல்லது. காலையில் எழுந்தவுடன் இறைவனை நினைத்து நாளை தொடங்குங்கள். அதிகமான அலைச்சல் இருந்தால் சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். கோவில் சென்று வழிபடுவது அல்லது ஆன்மீகமான இடத்தில் சிறிது நேரம் செலவிடுவது மனதிற்கு புத்துணர்ச்சியை அளிக்கும். பிறர் கூறும் எதிர்மறையான கருத்துக்களை மனதில் எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்று உங்களுடைய மனவலிமைக்கு மத்தியே துணையாக இருக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 35 அமைகிறது. படுகு மஞ்சள் நிறம் உங்களுக்கு சாதகமான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். வடகிழக்கு திசை இன்று உங்களுக்கு அனுகூலமான திசையாக அமைகிறது. நவகிரக சூழலில் குரு பகவானின் சுப அருள் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனையும் நல்ல வழிகாட்டுதலையும் அளிக்கும். குருவின் அருளால் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதுடன் முக்கியமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய தெளிவும் உண்டாகும். இன்று உங்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் நிதானம் இருப்பதால் பலரும் உங்களை மதிக்கும் நிலை உருவாகும். இன்றைய பரிகாரமாக காயத்ரி மந்திரத்தை மனதார ஜெபித்து இறைவனை தியானியுங்கள். காலையிலும் மாலையிலும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து காயத்ரி மந்திரத்தை ஜெபித்தது மன ஒருமைப்பாட்டையும் ஆன்மீக நம்பிக்கையையும் அதிகரிக்கும். இயன்றவர்கள் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி இறைவனை வழிபடலாம். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதும் நல்லது. ஏழை அல்லது தேவையுள்ள ஒருவருக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வதும் மன நிறைவை தரும். மொத்தத்தில் தனுசு ராசியினருக்கு இன்று பக்தி அதிகரித்து மன அமைதி கிடைக்கும் நாளாகும். இறை நம்பிக்கையுடன் நேர்மையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும், கல்வியில் முன்னேற்றமும், தொழிலில் நல்ல பெயரும், வாழ்க்கையில் சுபிட்சமும் தொடர்ந்து கிடைக்கும். அடுத்து பார்க்க போவது மகர ராசி என்பர்களே, இன்று உங்களுடைய செயல்கள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்து சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய சிறப்பான நாளாக அமைகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் அமைதியாக செய்து வந்த நற்காரியங்களுக்கும் நேர்மையான முயற்சிகளுக்கும் இன்று பாராட்டுகள் கிடைக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காமல் செய்த ஒரு உதவி கூட பிறரால் நினைவு கூறப்பட்டு உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும். உங்கள் திறமை, பொறுப்பு மற்றும் விடாமுயற்சியை சுற்றியுள்ளவர்கள் புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அளவுக்கு அதிகமாக தற்பெருமை கொள்ளாமல் கிடைக்கும் பாராட்டை பணிவுடன் ஏற்றுக்கொள்வது மேலும் நன்மையை தரும். பொதுவாக இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். நீண்ட நாட்களாக உழைத்து வந்த ஒரு விஷயத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கலாம். குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உங்கள் செயல்களை காட்டி பெருமைப்படும் சூழல் உருவாகும். சமூகத்தில் உங்களுடைய பெயர் நல்ல முறையில் பேசப்படும். நீங்கள் செய்யும் நற்காரியங்கள் மற்றவர்களுக்கு ஊக்கமாக அமையலாம்.
முக்கியமாக பிறரை தாழ்த்தி பேசாமல் அவர்களையும் மதித்து நடந்து கொண்டால் உங்கள் நற்பெயர் மேலும் உயரும். என்று ஒரு நல்ல வார்த்தை கூட உங்களுக்கு எதிர்பாராத ஆதரவை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் உங்களுடைய ஆலோசனைக்கும் முடிவுகளுக்கும் அதிக மதிப்பு கிடைக்கும். குடும்பத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் ஆலோசனை கேட்கலாம். பெரியவர்கள் உங்கள் பொறுப்புணர்வை பாராட்டுவார்கள். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பீர்கள். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகள் குடும்பத்தினரால் பாராட்டப்படும். உறவினர்களிடையே நீண்ட நாட்களாக இருந்த சிறிய மனக்கசப்புகள் குறைந்து நல்லுறவு ஏற்படலாம். குடும்பத்தில் ஒருவர் உங்களுடைய உதவியை நினைத்து நன்றி தெரிவித்ததும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பள்ளி அல்லது கல்லூரியில் நடைபெற்ற போட்டிகள், பேச்சு போட்டி, கலை நிகழ்ச்சிகள் அல்லது கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் சிறப்பாக செயல்பட்டு ஆசிரியர்களின் பாராட்டை பெறலாம். ஏற்கனவே செய்த முயற்சிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் அல்லது அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். மற்ற மாணவர்களுடன் போட்டியிடும் போது அவர்களை பற்றிய பொறாமையை வளர்த்து கொள்ளாமல் உங்கள் திறமையை நிரூபிப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஆசிரியர்களின் ஆலோசனை மதித்து செயல்பட்டால் கல்வியில் மட்டுமின்றி நல்ல பண்புகளிலும் பெயர் பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய உழைப்புக்கும் சேவைக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் காட்டும் பொறுப்பான அணுகுமுறை புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடன் தொடர்பில் இருக்கும் வாடிக்கையாளர்கள் மற்றவர்களிடம் உங்கள் தொழிலை பரிந்துரைக்கலாம். இதனால் வியாபாரத்தின் மதிப்பு மெதுவாக உயரலாம். தொழில் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை வகுப்பதற்கு நல்ல நேரமாக இருந்தாலும் கிடைக்கும் புகழை மட்டும் நம்பி அவசர முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம். உத்தியோகத்தில் நீங்கள் முடித்த முக்கியமான பணிக்காக மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கலாம். சக ஊழியர்களிடையேயும் உங்கள் திறமைக்கு நல்ல மதிப்பு உருவாகும். பண விஷயங்களில் நற்பெயர் கிடைப்பதற்காக தேவையில்லாத செலவுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். என்று வருமானம் தொடர்பான நல்ல வாய்ப்புகள் வரலாம். பழைய நிலுவைத் தொகை கிடைப்பது அல்லது கூடுதல் வருமானத்திற்கான வழி உருவாகுவது போன்ற சாதகமான சூழல் ஏற்படலாம். பணத்தை சரியாக நிர்வகித்து சேமித்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் எதிர்காலத்தில் நல்ல பலன் கிடைக்கும். மற்றவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பயன்படுத்தி தேவையற்ற பண பொறுப்புகளை ஏற்க வேண்டாம். உங்களுக்கு ஏற்ற அளவில் உதவி செய்வது நல்லது. பொருளாதாரத்தில் நிதானமான அணுகுமுறை இருந்தால் புகழுடன் சேர்த்து செல்வ நிலையும் நிலையாகும். உடல் மற்றும் மனநிலையை பொறுத்தவரை பிறருடைய பாராட்டுகள் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். ஆனால் ஒரே நாளில் பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு உடலுக்கு அதிக சிரமம் கொடுக்க வேண்டாம். ஓய்வுக்கும் நேரம் ஒதுக்குங்கள். மனதில் மகிழ்ச்சி இருந்தாலும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்காமல் தேவையான இடைவெளி எடுத்துக்கொள்வது நல்லது. காலை நேரத்தில் இறைவனை நினைத்து வழிபட்டு அன்றைய பணிகளை தொடங்குங்கள். பெரியவர்கள் அல்லது ஆன்மீக பெரியவர்களின் ஆசீர்வாதம் பெறுவது மனநிறைவை தரும். நல்ல பெயர் கிடைக்கும் நாளில் நல்ல பண்பையும் காப்பாற்றுவது மிகவும் முக்கியம். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 27 அமைகிறது. சாம்பல் நிறம் உங்களுக்கு சாதகமான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தெற்கு திசை இன்று உங்களுக்கு அனுகூலமான திசையாக அமைகிறது. நவகிரக சூழலில் சனீஸ்வரரின் அனுகூல காலத்தால் உங்களுடைய பொறுமை, உழைப்பு மற்றும் பொறுப்புணர்வு வெளிப்பட்டு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். உடனடி பலனை எதிர்பார்க்காமல் தொடர்ந்து செய்த உழைப்புக்கு இன்று சிறிய அளவில் நல்ல பலன் தெரியப்படலாம். உங்கள் செயல்களில் நேர்மையை தொடர்ந்து கடைபிடித்தால் கிடைக்கும் புகழ் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும். இன்றைய பரிகாரமாக அம்மனுக்கு வெள்ளம் படைத்து மனதார வழிபடுங்கள். இயன்றவர்கள் அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று தெய்வமேற்றி குடும்ப நலம் மற்றும் வாழ்வில் நல்ல பெயர் நிலைக்க வேண்டி பிரார்த்தனை செய்யலாம். ஏழை அல்லது தேவை உள்ள ஒருவருக்கு உணவு அல்லது உங்களால் முடிந்த உதவியை செய்வதும் சிறப்பான பலனை தரும். பிறரை பாராட்டுவதையும் மறந்து விடாதீர்கள். பிறருக்கு நீங்கள் வழங்கும் மரியாதை உங்களுடைய நற்பெயரையும் மேலும் உயர்த்தும். மொத்தத்தில் மகர ராசியினருக்கு இன்று புகழும் கௌரவமும் அதிகரிக்கும் நாளாகும். உங்களுடைய திறமை, உழைப்பு, நேர்மை மற்றும் நற்காரியங்கள் மூலம் நல்ல பெயர் கிடைக்கும் பாராட்டை பணிவுடன் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நல்வழியில் செயல்பட்டால் இந்த புகழ் நிலையான மரியாதையாக மாறும். எனில் கும்பராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் தேவையான நேரத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவியும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. தனியாக முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு காரியத்திற்கு நண்பர் ஒருவர் வழிகாட்டியாக வரலாம் அல்லது பெரியவர் ஒருவரின் ஆலோசனை மூலம் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கலாம்.
நீங்கள் கேட்ட உதவியை மட்டுமல்லாமல் கேட்காமலேயே சிலர் முன்வந்து உதவும் சூழலும் உருவாகும். இதனால் மனதிலிருந்த சுமை குறைந்து ஒரு நம்பிக்கையான உணர்வு ஏற்படும். பிறருடைய உதவியை பெற்றுக்கொள்ளும் போது நன்றியுணர்வுடன் நடந்து கொள்வது உங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். பொதுவாக இன்று நீங்கள் செய்ய நினைத்த காரியங்களில் தனிப்பட்ட முயற்சியை விட கூட்டு முயற்சி நல்ல பலனை தரும். நண்பர்கள், உறவினர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் உங்களுடன் பணிபுரிபவர்கள் ஆகியோரிடம் தேவையான ஆலோசனையை பெறலாம். சிக்கலான ஒரு விஷயம் உங்களுக்கு தீர்க்க முடியாததாக தோன்றினாலும் அதை சரியான நபரிடம் பகிர்ந்து கொண்டால் எளிதில் தீர்வு கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த ஒரு பணியை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். மற்றவர்கள் செய்யும் உதவியை சிறியதாக நினைக்காமல் மதிப்பளியுங்கள். அதேபோல் உங்களால் முடிந்த இடங்களில் பிறருக்கும் உதவ முன்வந்தால் நல்ல மனித உறவுகள் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருப்பார்கள். வீட்டில் ஒருவருக்கு ஏற்பட்ட தேவையை மற்றவர்கள் புரிந்து கொண்டு உதவி செய்வார்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் ஒரு பிரச்சனையை குடும்பத்தினரிடம் மனம் விட்டு பேசினால் நல்ல ஆலோசனை கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக செயல்படும் சூழல் உருவாகலாம். குழந்தைகளின் படிப்பு அல்லது எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் குடும்பத்தினர் ஒன்றாக ஆலோசித்து நல்ல முடிவு எடுப்பீர்கள். பெரியவர்களின் ஆலோசனை இன்று மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையாக செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் எளிதாக சமாளிக்க முடியும். மாணவர்களை பொறுத்தவரை இன்று ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களின் உதவி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். புரியாமல் இருந்த பாடங்களை ஆசிரியரிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நண்பர்களுடன் சேர்ந்து படிப்பதன் மூலம் கடினமான பாடங்களையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். தேர்வு அல்லது போட்டிக்கு தயாராகும் மாணவர்கள் அனுபவம் வாய்ந்த ஆசிரியரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. மற்றவர்களின் உதவியை பெற்றாலும் உங்கள் சொந்த முயற்சியை குறைக்கக்கூடாது. தொடர்ந்து பயிற்சி செய்து சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெளிவு பெற்றால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணலாம். இன்று கிடைக்கும் ஒரு சிறிய உதவி கூட எதிர்காலத்தில் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் மற்றும் சக பணியாளர்களின் உதவி முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் தனியாக செய்ய வேண்டியிருந்த ஒரு பணியில் ஒருவர் முன்வந்து பொறுப்பை பகிர்ந்து கொள்ளலாம். புதிய வாடிக்கையாளர் தொடர்பு, வியாபார வாய்ப்பு அல்லது நிதி உதவி போன்ற நல்ல செய்திகள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு ஒப்பந்தம் தொடர்பாக நண்பர் அல்லது தொழில் தொடர்புடைய ஒருவர் வழிகாட்டலாம். தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்ற பிறகு முடிவு செய்வது நல்லது. உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கி பணியை எளிதாக முடிக்க உதவுவார்கள். மேலதிகாரிகளிடமும் தேவையான ஆதரவு கிடைக்கக்கூடும். பண விஷயங்களில் இன்று பிறர் உதவி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. தற்காலிகமாக தேவைப்படும் நிதி உதவி நண்பர் அல்லது உறவினர் மூலம் கிடைக்கலாம். அதே நேரத்தில் கிடைக்கும் உதவியை தேவையற்ற செலவுகளுக்கு பயன்படுத்தாமல் முக்கியமான தேவைகளுக்காக பயன்படுத்துவது நல்லது. தொழிலில் முதலீடு செய்ய நினைப்பவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். யாரிடமிருந்தும் பணம் பெறும் போதும் கொடுக்கும் போதும் விவரங்களை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும் பெரிய பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடாமல் தேவையான விவரங்களை உறுதி செய்து கொள்வது நல்லது. பொருளாதாரத்தில் திட்டமிடல் இருந்தால் கிடைக்கும் உதவி நல்ல பலனாக மாறும். உடல் மற்றும் மனநிலையை பொறுத்தவரை இன்று மனதிற்கு ஒரு நிம்மதியான உணர்வு ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு செய்த ஒரு விஷயத்திற்கு ஆதரவு கிடைப்பதால் மனச்சுமை குறையலாம். தனியாக எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து நம்பிக்கையாளர்களிடம் தேவையான உதவியை கேட்பது நல்லது. மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் சிறிது நேரம் அமைதியாக இருந்து இறைவனை நினைத்து தியானம் செய்யுங்கள். மற்றவர்களிடம் உங்கள் பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளும் போது தேவையற்றவர்களிடம் அல்லாமல் நம்பிக்கைக்குரியவர்களிடம் மட்டும் பேசுவது நல்லது. இன்று மன அமைதிக்கும் நல்ல மனித உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 81 அமைகிறது. ராயல் நீல நிறம் உங்களுக்கு சாதகமான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மேற்கு திசை இன்று உங்களுக்கு அனுகூலமான திசையாக அமைகிறது. நவகிரக சூழலில் சனியின் அனுகூல பார்வையால் பொறுமையுடன் செயல்படும் போது பிறர் உதவி கிடைத்து காரியங்கள் எளிதாக நிறைவேறும். நீங்கள் நீண்ட காலமாக செய்து வரும் முயற்சிகளுக்கு இன்று சரியான மனிதர்களின் ஆதரவு கிடைக்கலாம். அதனால் உதவி கிடைக்கும் வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாமல் நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள்.
இன்றைய பரிகாரமாக ஸ்ரீமுருக பெருமானை மனதார நினைத்து ஏழை மற்றும் தேவையுள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். ஒருவருக்கு உணவு வழங்குவது, கல்விக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுப்பது அல்லது அவசர தேவையில் இருக்கும் ஒருவருக்கு இயன்ற உதவி செய்வது நல்ல பலனை தரும். முருகப்பெருமானை நினைத்து தீபமேற்றி வழிபட்டு உங்கள் காரியங்கள் தடையின்றி நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். பிறருக்கு நீங்கள் செய்யும் உதவி உங்கள் மனதிற்கும் நிறைவை தரும். மொத்தத்தில் கும்பராசியினருக்கு இன்று உதவிகள் தேடி வரும் நாளாகும். நண்பர்கள், உறவினர்கள், கிரியவர்கள் மற்றும் பணியிடத்தில் இருப்பவர்களின் ஆதரவால் பல சிக்கல்கள் எளிதில் தீரும். கிடைக்கும் உதவியை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களால் முடிந்த இடங்களில் பிறருக்கும் உதவியாக இருந்தால் வாழ்க்கையில் நன்மையும் நல்ல உறவுகளும் தொடர்ந்து பெருகும். இப்போது பார்ப்போம். மீனராசி என்பர்களே, இன்று தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையில் சற்று நின்று உடலுக்கும் மனதிற்கும் தேவையான ஓய்வை அளிக்க வேண்டிய இனிய நாளாக அமைகிறது. கடந்த சில நாட்களாகவே குடும்ப பொறுப்பு, பணச்சுமை என்று தொடர்ந்து அலைந்து கொண்டிருந்தவர்கள் இன்று சிறிது நேரம் தங்களுக்காக ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அவசரமாக அனைத்தையும் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை குறைத்து முக்கியமான வேலைகளை மட்டும் செய்து முடித்துவிட்டு தேவையான ஓய்வை எடுத்துக் கொள்வது நல்லது. மனதில் இருந்த சோர்வு குறைந்து புத்துணர்ச்சி ஏற்படும். அமைதியாக இருந்தாலே சில பிரச்சனைகளுக்கு தீர்வு தானாக தோன்றும் என்பதையும் இன்று உணர்வீர்கள். பொதுவாக இன்று அதிகமான பொறுப்புகளை ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வேலைகளை ஒழுங்குபடுத்தி அவற்றில் முக்கியமானவற்றை முதலில் முடித்துவிட்டு பிற பணிகளை பின்னர் கவனிக்கலாம். தேவையில்லாத அலைச்சல் மற்றும் வீண் பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் சரியாக பயன்படுத்தினால் நாளின் இறுதியில் மனநிறைவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போட்டிருந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தை அமைதியாக சிந்தித்து முடிவு செய்யவும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பிறர் கூறும் அவசரத்தை பின்பற்றாமல் உங்களுக்கு ஏற்ற வேகத்தில் செயல்படுவது இன்று நன்மையை தரும். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் அமைதியான சூழல் நிலவும். குடும்பத்தினருடன் அதிகமான வெளிப்புற அலைச்சல் இல்லாமல் வீட்டிலேயே நிம்மதியாக நேரத்தை செலவிட விரும்புவீர்கள். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொண்டு அன்புடன் பழகுவார்கள். நீண்ட நாட்களாக பேச நேரம் இல்லாமல் இருந்த குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசும் வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளுடன் சிறிது நேரம் செலவிடுவது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். வீட்டில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து அனைவரும் அமைதியாக இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் குடும்ப நிம்மதி மேலும் அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் மனதிற்கு நல்ல தெளிவை தரும். மாணவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து படித்துக் கொண்டிருப்பதை விட சரியான இடைவெளியுடன் படிப்பது இன்று நல்ல பலனை தரும். அதிக நேரம் தூக்கம் இல்லாமல் படிப்பதை தவிர்த்து தேவையான அளவு ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். ஏற்கனவே படித்த பாடங்களை திரும்ப பார்ப்பதற்கு இன்று நல்ல நாள். மனச்சோர்வுடன் படிப்பதை விட சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு புத்துணர்ச்சியுடன் படிக்க தொடங்கினால் பாடங்கள் நன்றாக புரியும். தேர்வு நெருங்கும் மாணவர்கள் பதற்றப்படாமல் படிப்பதற்கான அட்டவணையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு உடலுக்கும் மனதிற்கும் தேவையான ஓய்வை வழங்குவது கல்வி முன்னேற்றத்திற்கு உதவும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை வேலைகளை தனியாக சுமந்து கொண்டு சோர்வடைவதை தவிர்க்க வேண்டும். உங்களுடன் பணிபுரிபவர்களுக்கு தேவையான பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து முக்கியமான பணிகளில் மட்டும் நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது. தொழிலில் வழக்கமான பணிகள் சுமூகமாக நடைபெறும். உடனடியாக முடிக்க வேண்டிய அவசர பணிகள் இல்லாத பட்சத்தில் புதிய கிரிய முயற்சிகளை தொடங்குவதை விட ஏற்கனவே இருக்கும் வேலைகளை ஒழுங்குபடுத்துவது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் பணிச்சுமை புனைந்து மன அழுத்தம் இல்லாமல் வேலைகளை முடிக்கக்கூடிய சூழல் அமையும். மேலதிகாரிகள் வழங்கும் பணிகளை திட்டமிட்டு செய்து முடித்தால் மாலை நேரத்தில் நிம்மதியுடன் இருக்க முடியும். பண விஷயங்களில் இன்று அதிகமான செலவுகளை தவிர்த்து தேவையானவற்றுக்கு மட்டும் பணத்தை பயன்படுத்துவது நல்லது. ஓய்வு அல்லது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதற்காக சிறிய செலவுகள் ஏற்படலாம். ஆனால் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் என்ற தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும். ஏற்கனவே உள்ள கடமைகள் மற்றும் செலவுகளை பட்டியலிட்டு ஒழுங்குபடுத்துவது நல்லது. சேமிப்பில் கவனம் செலுத்தினால் எதிர்கால தேவைகளுக்கு உதவும். மற்றவர்களின் அவசரமான பண முடிவுகளில் தலையிடாமல் உங்களுடைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு செயல்படுங்கள். நிதானமான அணுகுமுறையால் பண விஷயங்களில் தேவையற்ற அழுத்தம் குறையும். உடல் மற்றும் மனநிலையை பொறுத்தவரை இன்று ஓய்வுதான் முக்கியமான பலமாக இருக்கும்.
நீண்ட நேரம் தொடர்ந்து வேலை செய்வது அல்லது தேவையில்லாமல் இரவு நேரம் விழித்திருப்பது போன்றவற்றை தவிர்க்கவும். காலையில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்வது மனதிற்கு நிம்மதியை தரும். இயன்றவர்கள் நடைப்பயிற்சி, தியானம் அல்லது அமைதியான சூழலில் சிறிது நேரம் செலவிடலாம். மனதில் தேவையற்ற எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் அவற்றை மீண்டும் மீண்டும் சிந்தித்து உங்களை நீங்களே சோர்வடைய செய்ய வேண்டாம். உடலுக்கு ஓய்வு கிடைத்தால் மனமும் தெளிவடையும். இன்று உங்களுடைய வேகத்தை சற்று குறைத்து செயல்படுவது நாளைய செயல்பாடுகளுக்கு நல்ல புத்துணர்ச்சியை தரும். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 49 அமைகிறது. தங்க மஞ்சள் நிறம் உங்களுக்கு சாதகமான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். வடகிழக்கு திசை இன்று உங்களுக்கு அனுகூலமான திசையாக அமைகிறது. நவகிரக சூழலில் குரு பகவானின் பூரண அருள்வன அமைதியையும் நல்ல சிந்தனையையும் வழங்கும். முக்கியமான முடிவுகளில் அவசரம் காட்டாமல் அனுபவம் வாய்ந்த பெரியவர்களின் ஆலோசனையை பெற்றுக் கொள்வது நல்லது. குருவின் அருளால் மனதில் நம்பிக்கையும் அமைதியும் அதிகரிக்க கேள்வியற்ற பதற்றங்களை விட்டு விலகும் எண்ணம் ஏற்படும். இன்றைய பரிகாரமாக அம்மனுக்கு தீபமேற்றி மனதார வழிபடுங்கள். இயன்றவர்கள் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி குடும்ப நலம், மன அமைதி மற்றும் உடல் நலம் வேண்டி பிரார்த்தனை செய்யலாம். வீட்டிலும் மாலை நேரத்தில் சிறிய தீபம் ஏற்றி இறைவனை நினைத்து சில நிமிடங்கள் அமைதியாக அமரலாம். தேவை உள்ள ஒருவருக்கு உணவு வழங்குவது அல்லது உங்களால் முடிந்த உதவியை செய்வதும் மன நிறைவை அளிக்கும். இறை நம்பிக்கையுடன் அமைதியாக நாளை கழிப்பது இன்று உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். மொத்தத்தில் மீன ராசியினருக்கு இன்று ஓய்வு, மன அமைதி மற்றும் புத்துணர்ச்சி கிடைக்கும் நாளாகும். தொடர்ந்து உழைத்த சோர்வை குறைத்து குடும்பத்தினருடன் நிம்மதியாக நேரத்தை செலவிட்டு தேவையான இடத்தில் மட்டும் செயல்பட்டு உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடுத்தால் புதிய உற்சாகத்துடன் அடுத்தடுத்த நாட்களை எதிர்கொள்ள முடியும். இறைவனின் அருளும் பெரியோர்களின் ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்தின் மீது என்றும் நிலைத்திருக்கட்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் நன்மை, அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் வெற்றியை தரட்டும். மீண்டும் ஒரு இனிய ராசி பலனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.